லைஃப்ல என்னதான்டா பண்ண போறீங்க? இன்னைக்கு என்ன நம்ம ப்ராஜெக்ட் பார்க்க போறோம்னா ஆட்டோமேட்டிக் கேஸ் அண்ட் டெம்பரேச்சர் டிடெக்ஷன் யூசிங் Arduino UNO தான் பார்க்க போறோம். இல்லை நம்ம மெயினாக என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா Arduino UNO இதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மைக்ரோ கண்ட்ரோலர். இதை வச்சு தான் நம்ம ஓவரால் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுறோம். அடுத்து LCD டிஸ்பிளே 16x2, இது கூட பின்னாடி இருந்து I2C கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது LCD டிஸ்பிளே வித் I2C யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கேஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக MQ2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு பஸ்ஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இண்டிகேஷனுக்காக. அடுத்து டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி எப்படி மெஷர் பண்றோம்னா இந்த DHT22 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணி பார்க்குறோம். அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா DHT11 அப்படிங்கிற ஒரு சென்சார் இருக்கு. ஆனால் நம்ம இந்த இடத்துல DHT22 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது ஓவராலா இப்போ நமக்கு மெசேஜா சென்ட் ஆகணுங்கிறதுக்காக ப்ளூடூத் மாடல் HC05 ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த இடத்துல எதுக்காக ஒரு ஃபேன் வச்சிருக்கேன்னா, ஆக்சுவலாக இது ஒரு வீடு செட்டப் மாதிரி தான். LPG கேஸ் டிடெக்ஷன் தானே, அதனால கேஸ் சென்சார் யூஸ் பண்ணி இன்கேஸ் கேஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் வந்து, அதாவது இது வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து சுற்றி இங்கே வீட்டில் உள்ள கேஸு அதாவது அதை வந்து வெளியேற்றிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட். சரி வாங்க ப்ராஜெக்டில் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 31 டிகிரி இருக்குது செல்சியஸ் இருக்குது, கேஸ் வந்து 29 இருக்குது, இது வந்து ஹச்னா ஹியூமிடிட்டி 66% இருக்குது. இது ஓவராலாக இது எல்லாமே நான் எதை வச்சு கோட் பண்ணியிருக்கேன்னா Arduino IDE வச்சு தான் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர் அந்த டேட்டா இது வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக ஓடிட்டு இருக்கும் பாருங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்கேன்னா, கேஸ் வந்து எனக்கு இப்போ ஒரு 100 லெவல் நான் சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சர் வந்து 33 சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 31 தான் இந்த இடத்துல இப்போ காட்டுது. அதனால் நான் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைட் எடுத்து டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். தேர்ட்டி 32 ஆயிடுச்சு. தேர்ட்டி 33க்கு மேலே ஆகிட்டனால அலர்ட் செக்ணும் அப்படின்ட்டு LCD டிஸ்பிளேல ஷோ ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேனும் வந்து ரொட்டேஷன், அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. நமக்கு இண்டிகேஷனுக்காக பஸ்ஸர் நம்ம வச்சுருக்கோம், அந்த பஸ்ஸர் நமக்கு இப்போ இது பண்ணுது. இப்போ டெம்பரேச்சர் ஒரு 34 இருக்குது, இது கொஞ்சம் நார்மல் ஆகணும். இப்போ இது மூலமா என்னன்னா நம்ம வீட்டில் இதே மாதிரி கேஸ் இல்லை டெம்பரேச்சர் அதிகமாகிட்டுனா, ஏன்னா மெயினாக வந்து எக்ஸ்ப்ளோஷனுக்கு ரீசனாக இருக்குது இந்த டெம்பரேச்சர், அப்படி இல்லைன்னா அந்த கேஸ் அதிகமாகிறதுனால தான் இப்போ LPG கிட்ட இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு நம்மளே நியர்பைல இல்லைனா கூட எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது இது கூட வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்பீக்கர் DF மினி பிளேயர் யூஸ் பண்ணி ஸ்பீக்கரை கம்பைன் பண்ணி நமக்கு வந்து ஆடியோவாக கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போதைக்கு அது கையில் இல்லை அப்படிங்கிற ரீசன்னால நான் பஸ்ஸர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டெம்பரேச்சர் ஃபுல்லாக குறையிடும். அடுத்து கேஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே இது இப்போ நம்ம டெம்பரேச்சருக்கு பார்த்துட்டோம். அதே இது கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ கேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் WD-40, அதாவது இந்த நம்ம ரஸ்ட் ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணல, இந்த WD-40 யூஸ் பண்ணி கேஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். இது லைட்டாக ஒரு வேறு கிளாத் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கேஸ் லெவல் 300 ஆயிடுச்சு. நான் ஆனால் கோடில் என்ன கொடுத்துருக்கேன், 100 தான் நான் கொடுத்துருக்கேன். லெவல் இன்க்ரீஸ்னால அலார்ட் செக்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபேன் ஆன் ஆகிட்டு பஸ்ஸர் நமக்கு அடிச்சிது. கேஸ் லெவல் குறைஞ்சோடனே அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல எதனால் HC05 யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ஒர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொபைல்லேருந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக இப்போ மொபைல் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது என்னென்னா சீரியல் ப்ளூடூத் டெர்மினல் அப்படிங்கிற அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ள போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே இது எப்படி இனிஷியலாக கனெக்ட் பண்ணினா, முதல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும், ஆனில் தான் நான் வச்சுருக்கேன். அடுத்தது இது உள்ளே போயிட்டு டிவைசஸ் உள்ளே போயிட்டோம்னா HC05 இப்போ வந்து கனெக்டிங் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கனெக்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அது கனெக்ட் ஆகிடும். கனெக்ஷன் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதை நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்டிங் ஆகிடுச்சு. இப்போ கனெக்டர்னு இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ இன்கேஸ் இப்போ நான் மறுபடியும் வந்து ஒரு கேஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். கேஸ் லெவல் அதிகமாகிடுச்சு. நமக்கு அலர்ட் மெசேஜ் வந்து இங்கே ஃபோனில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. கேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, கேஸ் லெவல் ப்ளீஸ் செக் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு சென்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஓவரால் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ், ஃபைனல் மினி ப்ராஜெக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னா எங்களுக்கு DM பண்ணுங்கள். எங்கள் இன்ஸ்டா பேஜ், யூடியூப் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.